ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா, சில பேருக்கு நன்றியும், அப்புறம் சில பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சில பல உதவிகளும் தான். என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. என்னன்னாக்கா, நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, அம்மா நாங்கள் வந்து +2 முடிச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து நர்சிங் வந்து படிக்கணும்னு ஆசை. நான் நர்சிங் வந்து போகணுன்னாக்கா என்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நர்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நர்சிங் சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூட் எல்லாம் இருக்கும்ப்பா. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ +2 முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, 10th முடிச்சிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நர்சிங் வந்து இது பண்ணலாம். நர்சிங்கில் வந்து நிறையா இருக்குது. டிப்ளமோ நர்சிங் இருக்குது, ஏஎன்எம் இருக்குது, ஜிஎன்எம் இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. ஸோ உங்கள் குவாலிஃபைடு பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போது நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களால் அதிக பணம் கட்டி இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே உங்கள் இன்ஸ்டியூட் இருக்கும். அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் போய் சொன்னாலே அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு 10 பேருனா ஒரு 10 நர்சிங் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த பொண்ணுங்களை ஒரு 10 பேர்னா 10 பேர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள வந்து ஒரு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்த்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஹாஸ்பிட்டல் இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் அங்கே போய் ஹாஸ்பிட்டல்லே வந்து கேட்டாலே இது வந்து சிம்பிள் விஷயம். நீங்கள் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நாங்கள் வந்து +2 முடிச்சிருக்கோம், எங்களுக்கு நர்சிங் படிக்கிறதுக்கு வந்து ஆசை, ஸோ நாங்கள் வந்து இங்கேயே வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த அப்ரண்டிஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை வருஷம்னு சொல்லியிருக்கு. அதாவது நீங்கள் டிப்ளமோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 6 மாதம், ஏஎன்எம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எத்தனை வருஷம், ஜிஎன்எம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு எத்தனை வருஷம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் இத்தனை வருஷம் இங்கே வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நர்சிங்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வந்து கேட்டாலும் சரி, அப்படி இல்லைனாக்கா பக்கத்தில் வந்து நர்சிங்க்குன்னு சொல்லி தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்லூரிகள் வந்து இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சர் கனவு வந்து கண்டிப்பாக நனவாகும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நிறையா பசங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. என்னன்னாக்கா, அம்மா நாங்கள் இத்தனை நாள் வந்து குடிச்சிட்டு இருந்தோம், இதுக்கு மேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக எங்கள் குடியை வந்து எங்கள் குடும்பத்துக்காக, என் மனைவிக்காக நான் அதை வந்து கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்காக. அப்புறம் இன்னும் சிலர் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் சொன்ன விஷயம் வந்து கரெக்டு தாங்க. என்னன்னாக்கா, நான் இத்தனை நாள் வந்து எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் மதிச்சுட்டு இருந்தேன். என் பொண்டாட்டிக்கு வந்து நான் ஒரு முக்கியத்துவமே வந்து இன்ன வரைக்கும் நான் கொடுத்ததில்ல. ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான், நீங்கள் பேசின அந்த பேச்சை கேட்டதுக்கப்புறம் தான், நம்ம இத்தனை நாள் வந்து இப்போ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒய்ஃபுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியலையா, கொடுக்காமல் இருந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரு தாட் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் போட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேல்கிட்ட வந்து நான் கண்டிப்பாக என் மனைவிக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்காகவும் நன்றி. சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னாக்கா, இத்தனை நாள் நான் வந்து எவ்வளோ மனசு கஷ்டப்படுத்தியிருப்பேன்னு சொல்லி தெரியுங்கம்மா என்னோடய மனைவிக்கு. ஆனால் இன்றைக்கி நான் ஒர்க்குக்கு போயிட்டு வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்கள் வீடியோ வந்தது. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்கள் அந்த பேசின ஸ்பீச் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் இருக்கிற கருத்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வீட்டுக்கு போனோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என் மனைவிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசினேன். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு கமெண்ட்ஸும் படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஆறுதலாகவும் இருக்குது. ஆனால் நிறையா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களை வந்து மதிக்காமல் தான் இன்னுமே இருக்கீங்க. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, பெண்கள் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தோட குத்து விளக்கு. அவங்களுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு மாமியாராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி. ஏன்னாக்கா உங்களோட அம்மா அப்பா எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு நீங்கள் தான் உறவுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் உங்களுக்காண்டியே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அது ஒரு ஜீவன். அந்த ஜீவன் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அந்த மருமகளை வந்து கண்டிப்பாக மதிங்க. அவங்களுக்கு வந்து வேணுங்கிறதெல்லாம் பண்ணுங்கள். மனசார ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுங்க. நீங்கள் வந்து மதிக்காட்டினாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து இழிவுபடுத்தாதீங்க. அது ஒன்று பண்ணாலே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பெண்கள் அதிகமாக விரும்புகிறது வந்து புருஷன்கிட்ட வந்து காசு பணத்தையோ நகை நட்டு சொத்து சொகத்தையோ கிடையாது. என் புருஷன் என் கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேச மாட்டானா அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான். ஸோ அதை ஒன்றை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்கள் வீடு நிம்மதியாக இருக்கும். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அம்மாட்ட நீங்கள் பேசாதீங்கன்னு நான் சொல்ல வரலை. ஏன்னா அந்த ஸ்தானத்தில் தான் நான் இருக்கேன். அப்படி நான் என்றைக்கும் சொல்ல மாட்டேன்.
என்றைக்குமே அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னாக்கா அம்மா கொடுக்குற அத்தனை சுகத்தையும் கொடுத்து அதுக்கும் மேலே ஒரு சுகத்தை கொடுக்குறவ தான் வந்து மனைவி. அது வந்து எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், மனைவி ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு நம்பி வந்த பெண்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம குடும்பம் வாழையடி வாழையாக வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ பெண்கள் வந்து என்றைக்குமே ரொம்ப ஒரு பாவப்பட்டவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் வந்து அவங்க கூட நீங்கள் பேசாமல் இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வேண்டான்னு நீங்கள் நினச்சிட்டாலும் சரி, ஆனால் அவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க வந்து வீட்டில் இருந்துட்டு இப்போ அவங்க வந்து வாழ வந்த வீடு இல்லையா இந்த வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க மனசு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா கர்மா வந்து நம்மளை வந்து நல்லா இருக்க விடாது. என்றைக்குமே அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நம்ம என்றைக்குமே சந்தோஷமாக இருப்போம். ஸோ நம்ம வயிற்றில் வளர்ந்த பொண்ணாக வந்து நினச்சி என்றைக்குமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகேவா? அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோலேயே இன்னும் ஃபுல்லாக சொன்னேன்னாக்கா வீடியோ ரொம்ப லாங்காக போகும். அப்புறம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணுறீங்க. எனக்கு லைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட ஆதரவு தான். அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோக்கு வந்து தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஓகே பாய் கைஸ்.